திரும்பி திரும்பி அனந்தாழ்வான் அந்த திருமலையில அந்த கோவில் பிரகாரத்தை சுத்தி தன் கண்ணுல படுறவங்க கிட்டலாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கிறாரு. நான் இந்த தோட்டத்துல இவ்வளவு அழகா கஷ்டப்பட்டு பூக்களெல்லாம் வரவழைக்கிறேன், வளர்த்துன்னு இருக்கேன். அந்த பூக்கள் எல்லாமும் கஷ்டப்பட்டு வைகுண்டத்துல இருந்து இங்கேருந்தே வந்து இறங்கினா மாதிரி இந்த இடத்துக்கு வந்து வரவழைத்ததன் பேர்ல அழகா வந்து மலர்ந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த புஷ்பத்தெல்லாம் யார் பறிச்சு இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு எல்லாரிடமும் கேட்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். அனந்தாழ்வானின் வைபவத்தோடு தொடர்ந்து ஆனந்தமாக பயணப்பட்டுட்டே இருக்கோம். அனந்தாழ்வான் ரொம்ப அழகான ஒரு பூந்தோட்டத்தை அமைச்சிட்டாரு. ரொம்ப அருமையா தினம் தினம் அந்த புஷ்ப கைங்கரியத்தை பண்ணிட்டே இருக்கார். ஒரு நாள் திருமகளுக்கு என்ன ஆசை வந்தது அப்படின்னா, எப்படியாவது நாம அனந்தாழ்வானுக்கு ஒரு பரிசை கொடுக்கணும்ட்டு ஆசை வந்தது. அந்த பெருமாளுக்கு ஆசை வந்துதானே அந்த பச்சை கற்பூர அடையாளத்தை தன்னுடைய தாடையில தாங்கின்னு இருக்கார். அந்த மாதிரி திருமகளுக்கு அனந்தாழ்வானுக்கு தான் ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது. இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, வசந்த காலத்துல இருக்கக்கூடிய சரியான 9ஆம் நாள் அந்த இரவு நேரத்துல அனந்தாழ்வான் தன்னுடைய தோட்டத்துல பாக்குறாரு. நிறைய பூச்செடிகள் எல்லாம் மொட்டுக்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாளைக்கு ஏர்லி மார்னிங் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து அப்படின்ற மாதிரி, சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு திருப்பாவை பாசுரத்தை நாம சொல்லிண்டே இந்த மொட்டுக்கள்லாம் பூவாயிருக்கும். இந்த பூவெல்லாம் எடுத்து மாலையா கட்டி நம்ம பெருமாளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுண்டு அனந்தாழ்வான் போயிடுறாரு. அடுத்த நாள் காத்தால சிற்றஞ்சிறுகாலே அப்படின்னு அந்த காலை வேளையில வந்து பார்த்தா அந்த நந்தவனத்துல அந்த தோட்டத்துல நிறைய இடத்துல பூச்செடிகள்லாம் வேரோட அறுக்கப்பட்டிருந்ததை பாக்குறார். அங்க அவர் வந்து பழங்களையும் வளர்த்துட்டு இருந்தார். நிறைய பழமரங்களும் உண்டு. அந்த பழங்கள் எல்லாமும் யாரோ பிச்சு பிச்சு போட்டிருக்கிறத பாக்குறார். தன்னை தவிர யாரும் இந்த தோட்டத்துக்கு ரொம்ப பேர் வரமாட்டா. அப்படியே நம்மளோட கூட வந்து ஹெல்ப் பண்ணணும்னு வரவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கைங்கரியமாக இந்த தோட்ட பராமரிப்புல உதவிதான் செய்வாங்களே தவிர இந்த மாதிரி பூக்களெல்லாம் உதறிட்டு பிச்சுட்டு போமாட்டாங்களே. இந்த காரியத்தை யார் பண்ணா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும் கோபத்தோட ஒரு ஆசை வந்தது. அதனால என்ன பண்ணார் அப்படின்னா, அங்க தோட்டத்துல தனக்கு உதவி புரிபவர்கள் கிட்டலாம் கேட்கிறாரு. யார் வந்து ராத்திரி வேளையில நான் வந்து ஆசாசையா அமைச்சிருக்கிற இந்த பூத்தோட்டத்தில இருந்து இந்த மொட்டுக்கள் எல்லாம் பிச்சு போட்டிருக்காங்க. பாதி பூக்கள் மலர்ந்து இருக்கும் நிலையில அந்த மலர்களெல்லாம் வேற யார் வந்து கொய்துட்டு போயிருக்காங்க, நீங்க யாராவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்ட பொழுது அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்களா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, யாருமே அப்படி வரல, நாங்க பார்க்கவும் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்றா. திரும்பி திரும்பி அனந்தாழ்வான் அந்த திருமலையில அந்த கோவில் பிரகாரத்தை சுத்தி தன் கண்ணுல படுறவங்க கிட்டலாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கிறாரு. நான் இந்த தோட்டத்துல இவ்வளவு அழகா கஷ்டப்பட்டு பூக்களெல்லாம் வரவழைக்கிறேன், வளர்த்துன்னு இருக்கேன். அந்த பூக்கள் எல்லாமும் கஷ்டப்பட்டு வைகுண்டத்துல இருந்து இங்கேருந்தே வந்து இறங்கினா மாதிரி இந்த இடத்துக்கு வந்து வரவழைத்ததன் பேர்ல அழகா வந்து மலர்ந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த புஷ்பத்தெல்லாம் யார் பறிச்சு இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு எல்லாரிடமும் கேட்கிறார். எல்லாரும் சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது, நான் பண்ணல, நான் பார்க்கல அப்படின்னு எல்லாரும் சொன்னதும் உடனே அனந்தாழ்வான் என்ன பண்ணார், நானே இன்னைக்கு மறைஞ்சிருந்து பாக்குறேன். இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாட்களாக இந்த மாதிரி யாரோ பண்ணிட்டு போறா. இன்னைக்கு நைட்டு நானே மறைஞ்சிருந்து இந்த வேலையை யார் பண்றாங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அனந்தாழ்வான் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய தோட்டத்துல இருக்கக்கூடிய செண்பக மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நின்னுன்னு பாக்குறார். அப்போ ஒரு ராஜகுமாரன் மாதிரியும் ராஜகுமாரி மாதிரியும் ஒரு யங் கப்பிள் அவருடைய தோட்டத்துக்குள்ள சந்தோஷமா நுழையறாங்க. நுழைஞ்சவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருந்த பூக்களெல்லாம் பறிக்கிறாங்க. பறித்து ஒருவர் மேல் ஒருவர் வீசிக்கொண்டு விளையாடுவதும், அந்த பழங்களெல்லாம் எடுத்து பந்து போல விளையாடுவதையும் அனந்தாழ்வான் பார்க்கிறார். அவருக்கு செம்ம கோபம். இவங்க பூக்களெல்லாம் பறிக்கிறது மட்டும் இல்லாம புதுசா நிறைய அந்த பூச்செடிகளெல்லாம் நட்டு வச்சிருக்கார். அந்த செடிகளெல்லாம் வேற மிதிச்சு குதிச்சு ஓடி இவங்க விளையாடுறாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத கப்பலா இவங்க இருக்காங்க. நாம பகவானுக்காக கைங்கரியம் பண்ணணும்னு இவ்வளோ சிரத்தை எடுத்து பண்ணும் பொழுது எங்கே இருந்தோ வந்த இந்த தம்பதி
அந்த கைங்கரியத்தை கெடுக்கும் விதமாக இப்படிலாம் பண்றாங்களானே கோபம் வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த தம்பதியை எப்படியாவது இன்னைக்கு பிடிச்சு கட்டி போட்டுடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அந்த ராஜகுமாரன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இளவரசன் கிளம்பி போக, அந்த இளம் யுவதி, இளவரசி மாதிரி இருந்த அந்த யுவதி அனந்தாழ்வானின் கையில் கட்டுப்பட்டாள். அதனால பெருமாளுக்கு நாம பண்ணக்கூடிய கைங்கரியத்துக்கு தடை பண்ணலையா நீ அப்படின்னு கோவப்பட்டுண்டே அந்த இளவரசியாக இருக்கக்கூடியவளை அனந்தாழ்வான் என்ன பண்ணார் அப்படின்னா, சம்பக மரத்துல வச்சு கட்டினாராம். கட்டினதுமே அந்த இளவரசி மாதிரி இருக்கக்கூடியவ சொன்னாலாம், ஓ அனந்தாழ்வானே, நீங்க பண்றது உங்களுக்கே சரியா இருக்கா? நான் உங்கள் மகளை போல அல்லவா? இது இத்தனைக்கும் காரணம் என்னுடைய கணவர் தான். அவர் சொன்னதுனாலதான் நாங்க உங்க தோட்டத்துக்கு வந்தோம். உங்க தோட்டம் தான் திருமலையிலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற தோட்டமா இருக்கு. அந்த தோட்டத்தை நோட்டம் விடணும்னு நாங்க வந்தோம். இந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்களின் அழகிலும் அந்த புஷ்பங்கள் சிந்தக்கூடிய அந்த மனத்திலும் எங்களுடைய மனத்தை நாங்க கொடுத்து அந்த மனங்கள்ல எங்க மேல வீசணும்ன்றதுக்காகவே இந்த பூக்களை பறிச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் தூவி தூவி விளையாடிட்டு இருந்தோம். கடைசியில இது அத்தனைக்கும் காரணமான என் கணவரை நீங்க விட்டுட்டீங்க, என்ன மட்டும் இப்படி கட்டி போட்டிருக்கீளே அப்படின்னு அந்த இளவரசி கேட்க, காரணமாதாம கட்டி போட்டிருக்கேன். உன்னை இந்த சம்பக மரத்துல கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னா, உன்னை தேடிக்கொண்டு உன் கணவர் நாளைக்கு வருவார் இல்லையா? அவர் வரும்பொழுது அவரையும் சேர்த்து கட்டி போட்டு உங்க 2 பேருக்கும் தண்டனை கொடுப்பேன். ஏன்னா அப்பதான் உங்களை பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், இது அனந்தாழ்வானின் தோட்டம். இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புஷ்பங்களும் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு மட்டுமே சொந்தமான புஷ்பம். இந்த புஷ்பங்களை அந்த பெருமாள் தாயாரின் திருவடிக்கு சேர்றதை தவிர வேற யாரும் தங்களுக்குள்ள சேர்த்துக்க கூடாதுன்றது எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு அனந்தாழ்வான் சொல்லி, அந்த தாயார் தான் வந்திருக்கா அன்னைக்கு அந்த இளவரசியா. அந்த இளவரசியை கட்டி போட்டுட்டு ராத்திரி நேரம் நாம காவலுக்கு இருப்போம்னு சொல்லி அனந்தாழ்வான் காவலுக்கு நின்றாராம். அடுத்த நாள் காலை புலர்ந்தது. எல்லோரும் பெருமாளுடைய அந்த சன்னதி கதவை திறந்து பாக்குறாங்க. பெருமாள் சிரித்தபடி நின்றார். ஆனா பெருமாளுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய அந்த வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய திருமகளை காணோம். எல்லாரும் பதறி போறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கோவிலோட பணியாளர் தான் யாரோ அந்த மகாலட்சுமி எடுத்துட்டு போயிட்டாபல இருக்குன்னு நினைச்சு ஒருத்தர் திட்டின்னு இருக்கும் பொழுது திருமலை வாசன் திருவாய் மலர்ந்து அருளினார். அனந்தாழ்வானின் தோட்டத்தில் திருமகள் இருக்கிறாள். அதனால திருமகளோடு அனந்தாழ்வானையும் சேர்த்து அழைத்து கொண்டு வாருங்கள்னு இந்த திருமலை வாசன் திருவாய் மலர அர்ச்சகர்கள்லாம் மாலை மரியாதையோடு அனந்தாழ்வான் தோட்டத்துக்கு போய் நடந்ததெல்லாம் சொல்ல, அனந்தாழ்வான் பதறி போய் அந்த இளவரசியான தாயாரின் திருவடி காலில் விழுந்து கதறினாராம். அப்போ அந்த இளவரசியாக இருக்கக்கூடிய அந்த உலக அரசி அனந்தாழ்வானை பார்த்து சொன்னாலாம், நாங்க ரொம்ப விருப்பப்பட்டுதான் அனந்தாழ்வானை உன்னுடைய தோட்டத்துக்கு வந்தோம். எப்படி கிருஷ்ணன் யசோதையால அந்த தாம்பு கயிற்றால கட்டப்பட்டு தாமோதரன் அப்படின்னு பேரை வாங்கிட்டு அந்த தாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட அடையாளத்தை இன்னும் தன்னுடைய இடுப்பில் தாங்கி கொண்டு இருக்கிறானோ, அப்படி இந்த உலகத்துக்கெல்லாம் என்ன தெரியணும் தெரியுமா? நீர்தான் என்னுடைய அப்பான்னு தெரியணும். ஏன்னா நான் என்ன சொன்னேன், நான் உங்கள் மகளை போல அப்படின்னு சொன்னேன். நீங்களும் என்ன பண்ணீங்க, உங்கள் மகளை போலவே திருமகளான என்னை பாவித்தீர்கள். அதனால பெருமாள் கிட்ட நீங்க என்னை கொண்டு விடும் பொழுது ஒரு மணப்பெண் போல என்னை அலங்கரித்து விட்டு என்னை பெருமாளிடம் கொண்டு சேருங்கள்னாலாம். அதே மாதிரி அனந்தாழ்வான் பண்ணாராம். தானே திருமகள் என்ன பண்ணார், விருப்பப்பட்ட அனந்தாழ்வானை தன்னுடைய தந்தையாக தேர்ந்தெடுத்தாள். இன்னைக்கும் நம்ம இந்த புரட்டாசி பிரம்மோற்சவம் இருக்கும் இல்லையா, அதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ரதோத்சவம் முடிஞ்ச அடுத்த நாள், இந்த ரதோத்சவம் அன்னைக்கே அந்த பெருமாளுக்கு ஸ்ரீனிவாசனுக்கு அனந்தாழ்வான் தோட்டத்திலிருந்து மாமனாருடைய சீதனமாக பீத்தாம்பரமும் பட்டு வஸ்திரமும் இன்னைக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த திருமகளையே தன்னுடைய மகளாக அனந்தாழ்வான் பாவித்தாரோ இல்லையோ, ஆனால் அந்த திருமகள் என்ன பண்ணா, இவ்வளவு சிரத்தையா புஷ்ப கைங்கரியம் பண்ணக்கூடியவர் தான் என்னுடைய தந்தையாக இருக்க வேண்டும் என்று தேர்வு செய்து அனந்தாழ்வானின் தோட்டத்தில் இருந்து அந்த சம்பக மரத்தில் வேற கட்டுண்டு நமக்கெல்லாம் பக்தியால் கட்டுண்டவள் நான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கா. சரி, திருமகள் தான் இப்படி மகளா ஆனா அப்படின்னா, அந்த திருமலை வாசன் அந்த அனந்தாழ்வானையே
தன்னுடைய குருவா தேர்ந்தெடுத்த சுவாரஸ்யமான கதைய அடுத்த பகுதியில அனந்தாழ்வானின் வைபவத்தோடு சேர்ந்து நாம் அனுபவிப்போமா? நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.